கோடையம்பாளையத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம். அதெல்லாம் உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச? ஆமாம், சாப்பாட்டுக்கு பஞ்சம். சரி. வீடு 90 ரூபா வாடகை தான். அந்த 90 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. 3 பிள்ளைகள், எங்கள் அண்ணன், எனக்கு, எங்கள் அக்கா, 3 பேர்த்துக்கும் என்ன டாக்டர் சொல்லிட்டாருன்னா பிரெயின் ஃபீவர் முத்திருச்சு, இறந்துருவாங்கன்ட்டார். ஓ அப்படியா? 3 பேர் இறந்துருவாங்கன்ட்டு பண்ணுற நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு சூப்பரிண்டெண்டிங் போஸ்ட் வந்து ப்ரொமோஷன். ஓ, டேபிளில் ப்ரொமோஷன் லெட்டர் இருக்குது. எங்கள் அப்பா அந்த பார்க்காம ரிசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. குணமாக்குறதுனா குணமாக்கும், சரி, இல்லை எடுத்துறதுன்னா எடுத்துரும். அப்போ எனக்கு வந்து வயசு 19. ஓகே ஓகே 19 வயசு. ஏப்ரல் 22ஆம் தேதி காலையில் ஏர்லி மார்னிங் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. தேதியில் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே. அப்போது எங்கேயோ ஒரு குழிக்குள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி. அதாவது டெஸ்ட் பண்ணிட்டு இவருக்கு பல முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஓ இவருக்கே தெரியல, காட்ஸ் கிரேஸ் இவரை காப்பாத்தினது, இம்மிடியட்டா அட்மிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. பயங்கரமான ஒரு தைரியம். சரி அப்பாவுக்கு சுகமாயிரும், தினகரன் ஐயாவே சொல்லிட்டாரு, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இருக்குன்ட்டேன். உங்க அப்பாவுக்கு இருக்கா? இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். இந்த குணம் யாருக்கு வருங்க? நேரா டாக்டர்கிட்ட போய் சொன்னேன். இந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. காட் பிளஸ் யூ. இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. சரி சரி. எங்களுடைய பிளெஸ்ஸிங்காக கருதுகிறோம். உங்களுடைய சாட்சியும் உங்களுடைய அனுபவத்தையும் கொண்டு போகிறது ஈடன் டிவிக்கு எங்களுடைய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி. உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களுடைய யூடியூப் சேனலை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே. நிறைய பேருடைய பேட்டியும் நான் பார்த்துட்ருக்கிறேன். எல்லாமே தத்துவரூபமாக, எல்லாமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குரிய மகிமையை கொண்டு வரதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய பேட்டி நிறையா எடுக்கிறாங்க, பட் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டியாக, அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்களுடைய உண்மையான கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் யாரும் எடுக்கிறதில்ல. பட் நீங்கள் வந்து கரெக்டாக அதை எடுக்கிறீங்க, அதனால் அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அப்பாயின்மெண்ட்டுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி பாஸ்டர், நம்ம உங்களுடைய சின்ன வயசுலேருந்தே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்பாவுடைய இதுலேருந்து நம்ம போகலாம். ஸோ அப்பாவுடைய பேர் சொல்லுங்கள், ரொம்ப ஃபேமிலியர். எங்கள் அப்பாவுடைய பேர் ரெவரண்ட் ஏ. செல்லையா. ஓகே ஓகே ஓகே. எங்கள் அப்பா வந்து அவங்க ஃபுல்லாக கோயம்புத்தூர் தான்? கோயம்புத்தூர். எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் பழனி. சரி சரி. பழனியில் 1935ஆம் வருஷம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி அங்கே பிறந்தார். சரி சரி. அப்புறம் எங்கள் அப்பா வாலிபனான ஒன்று கோயம்புத்தூருக்கு வந்துட்டார். ஓகே ஓகே. கோயம்புத்தூரில் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு சாதாரண கிளர்க்காக பணியாற்றிட்டு வந்தார். சரி. அப்போது லிப்ஸி அப்படிங்கிற ஒரு துறை, அவங்க தான் மிஷினரியாக கோயம்புத்தூருக்கு முதல்ல வந்தவங்க. சரி சரி. அவங்க எங்கள் அப்பாவுக்கு அறிமுகமாகி, அப்போ எங்கள் அப்பா அவர் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பார்ட் டைமாக அந்த துறகுடைய மினிஸ்ட்ரி பண்ணுவார். இப்போ இது நடுவில் அப்பா எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? அதாவது இன்ஸ்டண்ட்டாக நடந்துச்சா ரட்சிப்பு? எங்கேயோ ஒரு ஒளிபெருக்கியின் மூலமாக சத்தத்தை கேட்டிருக்காரு. சரி சரி. ஏசாமியுடைய வார்த்தையை. ஓகே. அந்த டைம் எங்கள் அப்பா கிட்ட சுத்தமாக காசே கிடையாது.
வேலையும் கிடையாது. சரி. அப்போ தான் எங்கள் அப்பா வந்து இந்த மிஷினரியுடைய செய்தியை கேட்டு நேரம் அந்த வாய்ஸ் வந்த திசையை நோக்கி போய் உடனே ஆண்டவருடைய அன்பை ருசித்து ஏற்றுக்கொண்டார். ஓ ஓகே. ஏற்றுக்கொண்டு அந்த மிஷினரி கூடயே தான் எங்கள் அப்பா அவங்க அப்படியே இருந்தாங்க. ஓ ஓகே. அப்போ எங்கள் அப்பா கல்யாணம் ஆகலை. அந்த துரை கூடயே மினிஸ்ட்ரி பண்ணுவார். சரி சரி. அந்த துரை கூட மினிஸ்ட்ரி பண்ணும்போது ரொம்ப டிசிப்ளின். அதில் ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் கோயம்புத்தூரில் வட கோயம்புத்தூரில் அப்போ மேம்பாலம் கிடையாது. சரி. அப்போ வந்து ரயில்வே கேட்டு தான். எங்கள் அப்பா சைக்கிள்ல இருந்து புளியகுளத்துலேருந்து வடவள்ளி போகணும். அந்த மிஷினரி வீடு வந்து வடவள்ளியில் தான். சரி. அப்போ எங்கள் அப்பாவை வர சொல்லிட்டாரு. காலைல 10 மணிக்கு செல்லையா நீங்கள் இங்கே இருங்க, நாம் 2 பேரும் அம்மா கூட ஊழியத்துக்கு போவோம், மிஷினரி அம்மா கூட. சரி. ஓகேன்னு சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா போகிற வழியில் ரயில்வே கேட் போட்டாங்க. ரயில்வே கேட்டு திறந்த பிறகு எங்கள் அப்பா போயிட்டார் அவர் வீட்டுக்கு. சரி. அவர் வீட்டுக்கு போனோன்னா அவரு போயிட்டாரு. 10:15 ஆயிடுச்சு. அவரு போயிட்டாரு. எங்கள் அப்பா அங்கேயே வாசல்லே உட்காந்துட்டாரு. சாயந்தரம் அவர் மிஷினரி எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு வராரு காரில். ஓகே ஓகே. என்ன செல்லையா நீங்கள் உட்காந்துருக்குற, நான் உன்னை 10 மணிக்கு தான் நான் வர சொன்னேன் அப்படின்னாரு. சரி. இல்லை இந்த மாதிரி சைக்கிள் வந்து சைக்கிளில் வரும்போது ரயில்வே கேட் போட்டாங்க. சரி. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ரயில்வே கேட் போடுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல, அதுக்கு முந்தி தானே நீ வரணும், நீ ஏன் அதுக்கு பிந்தி வந்த, அதனால நான் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன், சரி, நான் போயிட்டேன் அப்படின்ட்டார். சரி. இன்னொரு தடவை வரும்போது எங்கள் அப்பாவோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. ஓ. பஞ்சர் ஆனதுனால அவர் என்ன சொல்லிட்டாரு, போயிட்டார். அப்பவும் எங்கள் அப்பா அங்கேயே பஞ்சர் போட்டு திரும்ப வந்துட்டாரு. கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்து, சரி, புது ஹெர்குலஸ் சைக்கிள் வாங்கிக்கோ, இந்த சைக்கிள் வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ எங்கள் அப்பா லிப்ஸி துறை கூடயே இருந்ததுனால அங்கே வந்து எங்கள் அப்பா வந்து சியோன் தேவ சபைன்னு சொல்லி, ஓகே, கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் இருக்குது. சரி. அந்த சபையை லிப்ஸி துறை தான் உண்டாக்குறாரு. அப்போ எங்கள் அப்பாட்ட அந்த சபையை கொடுத்துட்டாரு. சரி. அந்த சபையில் தான் எங்கள் அப்பா வந்து பார்ட் டைமாக மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தார். ஓகே. அப்போ அந்த சபையில் வந்து கோயம்புத்தூரில் வந்து லண்டன் மிஷின் சர்ச்சில் ரைட்டராக இருந்தவர் எங்கள் தாத்தா டேவிஸ், அவர் இறந்துட்டார். எங்கள் பாட்டி வந்து 3 பிள்ளைகள் அவங்களுக்கு. மூத்தது 1, 2வது 3வது 3 பிள்ளைகள். அப்போது லிப்ஸி துரை வந்து இப்படி ஒரு வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்காங்க, நீ அதில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் அப்பா நேராக பொண்ணு பார்க்க போயிட்டாரு. சரி. எங்கள் அம்மாவை பார்த்தாரு. உடனே சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. உடனே கல்யாணம் நடந்துருச்சு. அந்த சபையை எங்கள் அப்பா கையில் பொறுப்பு கொடுத்துட்டாரு. நான் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். சரி. நான் இங்கிருந்து ஒருவேளை லண்டன் போயிட்டேன்னா நீ தான் ஃபுல்லாக சபையை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கூரை செட்டு தான். ஓகே ஓகே. கூரை செட்டு. மழை வரும். மழை வரும்போது முழங்கால் அளவு சேர் இருக்கும். ஓகே ஓகே. அந்த முழங்கால் அளவு அந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எங்கள் அப்பா வந்து முழங்கால் வரைக்கும் சேர் உள்ளதில் வருவார். ஓகே. அப்போ அந்த திருச்சபையில் எங்கள் அப்பா இருக்கும்போது 3 பேர் பிறந்திருக்காங்க. நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா. ஓகே. அப்போ என்னைய ஒரு பக்கம் தூக்கிட்டு, எங்கள் அக்கா ஒரு பக்கம் தூக்கிட்டு, எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை தூக்கிட்டு அந்த இடத்துல நடந்து வருவோம். சின்ன சபை தான். சரி சரி. சின்ன சபை. அந்த சபையில் இன்னொரு பியூட்டி நடந்திருக்கு, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பிரதர் தினகரன் அவங்க கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டேட் பேங்க்ல பணியாற்றிட்டு வந்தார், ஒரு கிளர்க்கா. ஓ அப்படியா? பணியாற்றிட்டு வரும்போது அவர் சியோன் தேவசபைக்கு தான் வருவார். ஓ அப்படியா? அவர் சியோன் தேவசபைக்கு வருவார். எங்க அப்பா தான் அந்த சர்ச் நடத்துவாரு. எங்க அப்பா வந்து சங்கீதம் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஓ அப்படியா? அப்ப எங்க அப்பா ஆஃப்டர் மேரேஜ் 3 குழந்தைகள் பிறந்த உடனே அங்க ஒரு சின்ன சலசலப்பு சியோன் தேவ சபையில உருவாயிடுச்சு. என்னாச்சு? ஃபுல் டைமா தான் இங்க ஊழியம் செய்யணும், பார்ட் டைமா ஊழியம் செய்யணும். பாலிடிக்ஸ் வரல. அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஃபுல் டைம் பாஸ்டர் வேணும், நீங்க அதனால பாஸ்டர் செல்லையா அவங்கள நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற. அப்ப எங்க அப்பாவுக்கு 3 குழந்தைகள்னால எங்க அப்பா ரிசைன் பண்ண முடியல. இந்த வேலையை விட்டுட்டோம்னா இந்த அளவுக்கு நமக்கு பணம் வராது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியல. 100% தெரிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு இல்லை, 100% வந்து
நாம இந்த சர்ச்சை வச்சுட்டு 3 குழந்தைகளை காப்பாற்ற சர்வே முடியும் பண்ண அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே ஓகே. அப்ப முடிவுக்கு வந்த பிறகு எங்க அப்பா கூட அருமநாயகம் பாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓ. அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, பாஸ்டர் அருமநாயகம் அவரை கூப்பிட்டு, நீங்கள் ஜாப் ரிசைன் பண்ணுறீங்களா, சரி, உங்களுக்கு நான் இந்த சர்ச்சை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. ஓகே. அவர் உடனே ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டார், லிப்சி துரைட்ட சொல்லி அருமநாயகம் பாஸ்டர் அங்கே சியோன் தேவ சபையில் ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணிட்டார். எங்கள் அப்பா வந்து இண்டிபெண்ட்டாக வரலான்னு சொல்லிட்டு பாப்பநாயக்கம்பாளையத்துக்கு வந்துட்டார். ஆனால் பாப்பநாயக்கம்பாளையத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம். அதெல்லாம் உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச? ஆமா, சாப்பாட்டுக்கு பஞ்சம். சரி. வீடு 90 ரூபா வாடகை தான். அந்த 90 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. அது இப்படிப்பட்ட ஒரு ஹால் தான், பெரிய ஹால் இருந்துச்சு. சரி. அந்த ஹால்ல சர்ச் நடத்திட்டு இருந்தாரு. அப்போ எங்க அப்பாவுக்கு ரிசைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எங்க அப்பா மட்டும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க அம்மா நல்லா ஜெபிப்பாங்க. சரி. எங்க அம்மா நல்லா ப்ராஃபஸி சொல்லுவாங்க. எங்க அம்மா அவ்வளவு படிக்காதவங்க, ஆனால் அக்யூரேட்டாக அந்த காலத்தில் ஒரு பயங்கரமான ப்ராஃபிட். தேவ சமூகத்தில் நல்லா ஜெபிக்கிறவங்க, மணிக்கணக்காக ஜெபிக்கிறவங்க. சரி சரி. அப்போ எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு ஊழியம் செய்வார். அப்போ 464 ரூபா சம்பளம். சரி, சம்பளம் ஏறிடுச்சு. ஆனால் பிள்ளைகள் வந்து 5 பேர். ஓகே ஓகே. எங்கள் அப்பாவுக்கு வாடகை கொடுக்க முடியல, அப்புறம் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க முடியல, கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. சரி. அந்த டைம் வந்து எனக்கு, எங்க அண்ணனுக்கு, எங்க அக்கா 3 பேத்துக்குமே பிரெயின் ஃபீவர் வந்துருச்சு. ஓகே ஓகே. பிரெயின் ஃபீவர் வந்து அந்த காலத்துல வந்து பிரெயின் ஃபீவர் வந்தாலுமே சரி அதை வந்து சரி பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆமா, காப்பாற்ற முடியாது. அப்போ அது ஒரு மாசம் போச்சு. 3 பேத்துக்கும் என்ன டாக்டர் சொல்லிட்டாருன்னா, பிரெயின் ஃபீவர் முத்திருச்சு, இறந்துருவாங்கன்ட்டார். ஓ, அப்படியா? 3 பேர் இறந்துருவாங்கன்ட்டார். சரி. 3 பேர் பிழைக்க மாட்டாங்க. அப்போ எங்க அப்பா எங்க அம்மாவும் டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பொருத்தனை பண்றாங்க. எங்க 3 பிள்ளைகளுக்கு சுகமாச்சுன்னா நாங்க வந்து கட்டாயம் நம்முடைய முழு நேர ஊழியத்துக்கு வரேன். ஓகே. அப்போ 3 பிள்ளைகளுக்கு சுகமாயிடுச்சு. கண்டினியூ ஒரு வாரத்துல அந்த காய்ச்சல்லாம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. சரி. அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ எங்க அப்பா போய் ஜாப் ரிசைன் பண்றாரு. எங்க அப்பா ஜாப் ரிசைன் பண்ற நேரத்துல எங்க அப்பாவுக்கு சூப்பரிண்டெண்டிங் போஸ்ட் வந்து ப்ரொமோஷன். டேபிள்ல ப்ரொமோஷன் லெட்டர் இருக்குது. எங்க அப்பா அந்த பார்க்காம ரிசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அப்போ எங்க அப்பா கொண்டு போய் சீனியர் ஆபீசர்கிட்ட கொடுக்குறாரு. சரி. பாட்னி செக்ஷன்ல, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில. அவர் சொல்றாரு, செல்லையா நீங்க பார்க்கலையா, உங்க டேபிள்ல வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் லெட்டர் வந்திருக்கு. அப்போ எங்க அப்பா நேரா வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு திரும்ப அந்த ப்ரொமோஷன் லெட்டர் எடுத்துட்டு போய், இல்ல நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இல்ல நீங்க 5 குழந்தைகளை வச்சிருக்கீங்க, எப்படி காப்பாத்துவீங்க? ஆண்டவர் காப்பாத்துவார் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அந்த மாதிரி டைம்ல? அந்த மாதிரி டைம்ல எங்க அப்பாவுக்கு ஒரு 30, 35. அப்புறம் வந்தாச்சு, ரிசைன்மெண்ட் வந்தாச்சு. அப்ப ரிசைன் பண்ணிட்டு வரும்போது அந்த பணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துலனா எடுத்தோடனே பிஎஃப் கொடுத்துருவாங்க, கிராஜுவிட்டி கொடுத்துருவாங்க, அது இதுன்னு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பணம் வர்றதுக்கு லேட்டு. அந்த டைம்ல அந்த பாப்பநாயக்கம்பாளையத்தில் போயிட்டு இருக்கும்போது ஏஜி சூப்பரிண்டென்டென்ட் பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் அவர் அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது, இந்த கோயம்புத்தூர்ல ஏஜி சர்ச் ஆரம்பிக்கணுமே அப்படிங்கும்போது அங்க லோக்கல்ல இருக்கிற ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்படி பாஸ்டர் செல்லையான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்ல சர்ச் கட்டுவாரு, நல்ல ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவாரு, அவர் லிப்சி தோற கூட இருந்தவர், இப்பவும் அந்த ஐக்கியம் இருக்கு, ஆனா இண்டிபெண்டா ஊழிய செய்யறாரு அப்படின்னா நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. வந்துட்டு, பாஸ்டர் நாங்க ஒரு நாள் லாட்ஜில் இருக்கோம், நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் ஓகே சொன்னார்னா நீங்க எங்களுக்கு எங்க ஸ்தாபனத்துல வாங்க. அப்புறம் எங்க அப்பா அடுத்த நாளே ஓகே சொல்லிட்டாரு. சரி. உடனே அவங்க ஒரு 2 இயர்ஸ் நாங்க ரெண்ட் கொடுக்குறோம். சரி. அப்புறம் 2 இயர்ஸ் உங்களுக்கு உதவி தொகை மாசம் 500 ரூபா கொடுக்குறோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஃபிக்ஸ் 500 ரூபா. இப்போ 465 ரூபா தான் சம்பளம். ஆனா ரிசைன் பண்ணோன்னா 500 ரூபா. ஓகே ஓகே. 500 ரூபா ஆயிடுச்சு. அப்ப பாப்பநாயக்கம்பாளையத்துல இருந்து எங்க அப்பா புலிகுளத்துக்கு வந்துட்டார்.
ஒரு வீடு வாடகை 465 வேலையில சொல்றீங்கல்ல, வேலையில விட்டு. இந்த ஊழியத்துல எந்த வருமானமும் கிடையாது. ஆமா, வருமானம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து 500 ரூபான்றது இப்ப வருது ஊழியத்துல. ஏஜில இருந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம். ஆமா, ஏஜில இருந்து மாசம் தர்றோம். ஓகே, சூப்பர் சூப்பர். வீட்டுக்கு வாடகை 1000 ரூபாய் தர்றோம். ஏன்னா நீங்க பெரிய ஹால் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்ச், ஏஜி சர்ச் போர்டு வச்சோன்னே ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. வர ஆரம்பிச்சோன்னே அப்போ அங்கேயே பங்கஜாமில் காலனியில் எங்கள் அப்பா ஒரு இடத்த வாங்கினார். சரி. ஒரு 10,000 ரூபா சென்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 சென்ட் வாங்கினார். வாங்கினோன்னே அசம்பிளிலையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைம் எங்கள் அப்பாவோட கிராஜுவேட்டி பிஎஃப் வந்துச்சு. அந்த பணத்தை அப்படியே அசம்பிளிலேயே போட்டார். ஓகே ஓகே. 10,000 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலேயோ கம்மியோ பின்ன இருக்கலாம். அது பெரிய அமௌண்ட். ஆமா, பெரிய அமௌண்ட். ஆமா, ஓகே. அப்போ கவர்னர் குரானா காலம். அப்போ கொண்டு போய் எங்க அப்பா போட்டுட்டு சபை கட்டிட்டாரு. நல்ல சபை வளர்ந்துருச்சு. சபை வளர்ந்த பிறகு திடீர்னு எங்க அப்பா வந்து கம்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. கம்பத்துக்கு போனா நாங்க 7 பேர் அப்போ. சரி சரி. இன்னொரு தங்கச்சி, தம்பி, 7 பேர் பிறந்துட்டோம். அங்க போனோன்னு ஃபர்ஸ்ட் டே சண்டே சர்வீஸ்ல காணிக்க 5 ரூபாய் 20 பைசா. 5 ரூபாய் 20 பைசா. இப்போ ஸ்தாபனத்துல உதவித்தொகை நிறுத்தியாச்சு. ஓகே ஓகே. வெறும் 5 ரூபாய் 20 பைசா வருது. எங்க அப்பா அந்த காணிக்கை பெட்டி இவங்க தானே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இவங்க பே பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாலதான் எங்க அப்பாவுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, 2 வருஷம் 500 ரூபாய் உதவித்தொகை, 1000 ரூபாய் வாடகை கொடுத்துருக்காங்க. வாடகையும் நம்ம தான் கொடுத்தாங்க. வாடகை இல்லை, வாடகை அங்க சொந்த கட்டணம். சரி 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 சரி. வந்தோடனே ஃபர்ஸ்ட் வீக் சண்டே சர்வீஸ்ல பார்த்தா 5 ரூபாய் 20 பைசா. சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஸோ நிறைய மாற்றங்கள்ல நிறைய அப்பாவுடைய வாழ்க்கையில அதாவது ஒரு ஜிக் ஜாக்காவே வந்துருச்சு. சரி சரி. ஜிக் ஜாக்காவே வந்துருச்சு. அவரு அங்க சியோன் தேவ சபையில ப்ராப்ளம் இல்லாம இவர் ரிசைன் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல டாப் மோஸ்ட் சர்ச்சில் அதுவும் ஒரு சர்ச். ஆமா ஆமா ஆமா, பெரிய சர்ச். ஓகே ஓகே. அதுவும் ஒரு சர்ச். இன்னைக்கு எங்க அப்பா நிலையா அங்க இருந்திருப்பாரு. சரி சரி. ஒரு அந்த டைம் வந்து ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் இல்ல. ஓகே. ஏஜ் சர்ச்சுக்கு வரும்போதே அவங்க ரிசைன் பண்ணி தான் வர்றாங்க இல்லையா? ரிசைன் பண்ணிட்டு தான் இண்டிபெண்டன்ட் ஆரம்பிச்சாரு. ஓகே. அந்த இண்டிபெண்டண்டா இருக்கும்போது தான் ஏஜி சர்ச் உள்ள வந்து அந்த டைப்ல உள்ள. ஆமா, எங்க அப்பா தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஏஜி சர்ச் தொடங்கினவர். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் கம்பத்துக்கு வந்தாச்சு. கம்பம்னா நீங்க தேனி கம்பம். தேனி கம்பம். ஓகே ஓகே. கருத்தனம் பிரதர். சாப்பாட்டுக்கே இருக்காது. சிக்கன், மட்டன், ஃபிஷ், ஈவன் ஒரு முட்டை கூட வாங்க முடியாது. அவ்வளவு கஷ்டம். அதுல ஒரே ரூம் தான் பிரதர், ஒரு ரூம் கிச்சன், அவ்வளவுதான். நாங்க எல்லாருமே சர்ச்சில் தான் படுத்துக்குவோம். எங்க அப்பா நாங்க எந்த வருஷத்தை சொல்றீங்க? இதெல்லாம் ஏதாவது அவருங்க இது எந்த வருஷம் இந்த கம்பம்லாம்? இது வந்து 1984 85 அந்த மாதிரி. ஓகே ஓகே. அப்போ ஒரே பிரச்சனை. சரி. வீட்டில் என்ன பிரச்சனை? சாப்பாடு இல்லை. எங்க போய் கடன் வாங்குறது? யார்கிட்ட போய் கடன் கேட்கறது? ஒன்றும் வருமானமே இல்லை. ஓகே ஓகே. அப்போ அந்த டைம் வந்து எனக்கு வந்து பிரெயின் ஃபீவர் வந்துருச்சு. ஓகே ஓகே. உங்களுக்கு? ஆமா, பிரெயின் ஃபீவர் வந்துருச்சு. அப்போ டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாது, சரி, இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா ஒரு மூளையில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. வந்து தலையில கை வச்சாங்க. ஆண்டவரே நீர் குணமாக்குறதுனா குணமாக்கும், சரி, இல்லை எடுத்துறதுன்னா எடுத்துரும். அப்போ எனக்கு வந்து வயசு 19. ஓகே ஓகே. 19 வயசு. ஏப்ரல் 22ஆம் தேதி காலையில் ஏர்லி மார்னிங் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. தேதியில் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே. அப்போது எங்கேயோ ஒரு குழிக்குள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம். சரி. அந்த வெளிச்சத்தில் இந்த உள்ளங்கை மட்டும் இப்படி வருது, இப்படி காமிக்குது. காமிக்கும் போது இதுல வந்து இந்த நிலையில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பாய், ஆனா இந்த நிலையில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பாயான்னு சொல்லி விஷன் வந்துச்சு. காதுல ஒரு சத்தமும் வந்துச்சு, மரணம் வேணா இப்போ, ஊழிய வேணா இப்போ உனக்கு ஜீவன் வந்துடும். அப்ப எனக்கு ஊழிய வேணும்னு சொன்னோன்னே உடனே என்னோட நிமோனியா காய்ச்சல் சுகமாயிடுச்சு. சுகமானோன்னு எந்திரிச்சாச்சு. இந்த டைம்ல எங்க அப்பா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். சரி, அப்பதான் ஒப்பு கொடுக்குறீங்க. அப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு எங்க அப்பா நீங்க ஊழியத்துக்கு வர வேண்டாம் அப்படின்றாங்க. அப்பாட்ட சொல்லும் போது அப்பா ஏத்துக்கல.
ஏன்னா இங்கேயே நமக்கு வாழ்வாதாரம் இல்லை. நாளைக்கு வந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் கரை சேர்க்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. சரி, இருக்கிற ஊழியத்தில் வரக்கூடிய காணிக்க தசம்பாத்தை வச்சு அடுத்த பரிமாணத்துக்குள்ள நம்ம போக முடியாது. சரி சரி, எங்கள் அப்பா யோசிச்சார், பிள்ளைகள் படிப்பு சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அங்கே சரியில்லை. அப்போ உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, டிரான்ஸ்ஃபர் கேட்டார். ஏஜியில் வந்து மதுரையில் வந்து தலைவர்கிட்ட எல்லாம் கேட்டார். டிரான்ஸ்ஃபர் கொடுக்க முடியாது, நீங்கள் வேணா விருத்தாசலம் போகிறீங்களா, சரி நீங்கள் வேணா விருதுநகர் போகிறீங்களா. எங்கள் அப்பா இல்லை, நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு நேராக கோயம்புத்தூர் பண்ணிட்டார். ஓ, ஃபேமிலியாக நீங்கள் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. லீபனோன் விசுவாச அசம்பிளி சபை ஆரம்பிச்சு. அப்போ கோயம்புத்தூர்ல வந்து சர்ச் ஆரம்பிக்கும் என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு? அப்போ திருப்பி 50 இருக்கும் கிட்டத்தட்ட. எனக்கே 18 வயசு. அவங்களுடைய ஜேர்னி 25 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கே 19 வயசு ஆயிடுச்சு. ஆமா 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 ஆமா. அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்துட்டாரு. சரி, கோயம்புத்தூருக்கு வந்து லீபனோன் விசுவாச அசம்பிளின்னு ஆரம்பிக்கும் போது சரி இங்க பண்ணப்புறத்துல உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி ஐயா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு சர்ச் வச்சிருக்கிறாரு. ஓகே ஓகே. அதுல வந்து ஒரு டீம் வச்சிருக்காரு. அந்த டீம்ல வந்து இயேசுசாமி படத்தை போடுற ஒரு டீம், கேம்பஸ் குருசைட். சரி சரி. இன்னொன்னு டிவியில தினகரன் ஐயாவுடைய மெசேஜை காமிக்கிறது கிராம கிராமமா. ஓ, அதான் அவருடைய ஊழியம். அப்போ அவரு எங்க அப்பாவை அணுகி, சரி உங்க பையங்க யாராவது சும்மா இருந்தா நீங்க எங்கிட்ட அனுப்புங்க, நான் வந்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன், அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நேரா போயிட்டேன். அதுல 1500 ரூபா மாசம் கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு 5 ரூபா பேட்டா. ஓ ஓகே. 5 ரூபாயில சாப்பிட்டுருவோம். ஓகே ஓகே ஓகே. நான் 4 ரூபா 50 பைசாக்கு சாப்பிட்டுருவேன். காலையில மத்தியானம் ராத்திரி 4 ரூபா 50 பைசாக்கு சாப்பிட்டுருவேன். சரி சரி. 50 பைசா சேவிங் பண்ணி வச்சிருவேன். சரி சரி. 1500 ரூபாய் எங்க வீட்டுக்கு கொடுத்துருவேன். ஓகே ஓகே ஓகே. இந்த 1500 ரூபாயில தான் கர்த்தர் எங்க வீட்டை போசிச்சு எங்க அப்பா நடத்துற சபையில வரக்கூடிய கொஞ்சம் காணிக்க தசம பாகத்துல போசிச்சு சபை குரோத் ஆக ஆரம்பிச்சு. அது எங்க அப்பா வந்து கோயம்புத்தூர் ஏஜி சர்ச்சில் இருக்கும்போது எல்லாமே வெல் டு பீப்புள், டெப்டி கலெக்டர், ஆர்டிஓ, பிஸ்னஸ் பீப்புள்ஸு, ட்ரெஸரியில் ஒர்க் பண்ணுறவங்க, பிடிஓ, அப்படியெல்லாம் நிறைய எங்கள் அப்பாவுடைய சபையில் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க மேக்சிமம். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய டாக்கிங்கும் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்ததுனால அந்த எஜுகேட்டடை கவர்ற மாதிரியே மெசேஜஸ் இருக்கும். நல்ல அபிஷேகம், நல்ல அனாயிண்டிங், நல்ல டெலிவரன்ஸு, ப்ராஃபஸி எல்லாம் இருந்ததுனால அங்கே நாங்கள் வந்து ராஜா மாதிரி இருந்தோம். கோயம்புத்தூர் அசம்பிளி சபையில் இருக்கும்போது ராஜா மாதிரி கோயம்புத்தூர்ல பிரஸ்பைட்டரா இருந்தாரு. அப்ப பிரஸ்பைட்டரா இருக்கும்போது ஊட்டி, குன்னூர், அரவங்காடு, மசனங்குடி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை எல்லாமே எங்க அப்பா கண்ட்ரோல். அதனால எங்க அப்பா தான் எல்லா சபைகளுக்கும் போவாரு, வருவாரு. அதனால ஒரு ராஜா மாதிரி அப்புறம் செருப்பு, ஷூ எல்லாம் ஒரு கோயம்புத்தூர்ல பெண்டிகாஸ் ஃபெலோஷிப்ல பல வருஷமா எங்க அப்பா செக்ரட்டரியா இருந்தார். பாஸ்டர் ஞான பிரகாசம் அவரு, பாஸ்டர் அருமநாயக அவரு, எங்க அப்பா பாஸ்டர் ஜான் ரோஸ் அப்பா அங்க கோயம்புத்தூர்ல இருந்தாரு, பாஸ்டர் மாணிக்கம், பாஸ்டர் சாலமோன், இவங்க எல்லாம் சீனியர் பாஸ்டர்ஸ், எல்லாம் வெரி க்ளோஸ். அப்பதான் எங்க அப்பாவை கொஞ்சம் ஆண்டவர் நல்லா உயர்த்த ஆரம்பிச்சார். நிறைய வர ஆரம்பிச்சார். எவ்வளவு பேர்? ஒரு 300க்கு மேல. ஒரு வளர்ச்சிக்குள்ள அப்படி. ஆமா, வளர்ச்சி அப்படி இருந்துச்சு. நல்ல ஒரு growth இருந்துச்சு. அதே மாதிரி எங்க அப்பா வெளியே கன்வென்ஷன்களுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் எங்க அம்மாவை தேடி நிறைய பேர் வருவாங்க. எங்க அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா எங்க அம்மா உட்கார்ந்து யார் வந்தாலும் ப்ராஃபஸி சொல்லுவாங்க. ஓ அப்படியா? தீர்க்க தரிசனம் வரவங்க செயல்பட்டு. ஆமா, எப்ப இருந்து அவங்களுக்கு இருந்துச்சு? நிறைய பேர் வருவாங்க. இல்ல அவங்களுக்கு எப்ப இருந்து இது ஆக்டிவா இருந்தது? அவங்க எங்க அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்தே அவங்களுக்கு வரங்கள் கிரியை செய்து. ஓகே 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 ஓகே. வரங்கள் கிரியை செய்ததுனால எங்க அம்மாவை தேடி பல சபையில இருந்து வருவாங்க. அப்ப அதுல வந்து ஆஃபரிங்ஸ், பொருத்தனை காணிக்க அப்படி வர ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் அப்படியே பிள்ளைகளை எல்லாம் எங்க அப்பா படிக்க வைக்கிறதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் அப்படி உருவாச்சு. சூப்பர். அப்படி அப்பாவுடைய காலம் எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி நல்லா இது வரைக்கும் வாழ்ந்தாங்க? அந்த 58 வயசுல தாராபுரத்துக்கு பக்கம் கனியூர்னு ஒரு இடம் இருக்கு. சரி. அந்த இடத்துல லெப்ரசி பிளேஸ் இருக்கு. சரி. வீக்லி ஒன்ஸ் எங்க அப்பாவுடைய சர்ச்சிலேயே
கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி சரி. எங்கள் அப்பா நேராக போய் அங்கே கொடுத்துட்டு வருவார். ஓகே. அப்போ வரும்போது அந்த கனியூர்லேருந்து இறங்கி லெப்ரசி பிளேஸ் போகிறதுக்கு கொஞ்சம் நடந்து போகணும். சரி. எங்கள் அப்பா அப்படி நடந்து போகும்போது தலை சுற்றி இருக்குது, ஸ்வெட்டாக இருக்குது, அப்படியே மரத்துக்கடியில் உட்காந்துருவார். திரும்ப போயிட்டு திரும்ப வரும்போது அப்படி ஆயிருக்குது. எங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு. சரி. ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா பக்கத்தில் எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருக்காரு. சரி. அவர்கிட்ட கூப்பிட்டு போய் அவர் செக் பண்ணோடனே இம்மீடியட்டாக பிஎஸ்சியில் அட்மிட் பண்ணிடுங்க, ஹார்ட் ப்ராப்ளம் தான். ஓகே. அப்புறம் நேராக அங்கே போனோன்னா அங்கே அலெக்சாண்டர்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவர் வந்து எங்கள் அப்பாவை டெஸ்ட் பண்ணிட்டு இவருக்கு பல முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இவருக்கே தெரியல, காட்ஸ் கிரேஸ் இவரை காப்பாற்றினது, இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணோடனே ஹார்ட் ப்ராப்ளம், வால்வு அடைப்பு, ஆனால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், மெடிசன்லேயே க்யூர் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே 59 வயசில் 60 வயசு அப்படியே போயிட்டுருக்கு கோயிங்கா. கரெக்டாக 60வது வயசு முடிஞ்சு ஒரு சில நாட்களில் ரொம்ப செஸ்ட் பெயின் வந்துருச்சு. அப்போ எங்கள் அப்பாவை கேஜியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். சரி சரி சரி. அட்மிட் பண்ணோடனே எங்கள் அப்பா டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அப்போ நம்ம இந்தியாவில் ஃபேஸ் மேக்கர் கிடையாது, ஒன்லி அமெரிக்காவில் தான். சரி. அப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் அப்பாவை காப்பாற்றணுன்னா நீங்கள் அமெரிக்கா கொண்டு போனால் தான் காப்பாற்ற முடியும். அமெரிக்கா போகிற அளவுக்கு ஃப்ளைட்டுக்கு காசு கிடையாது, அப்புறம் விசாவுக்கு யாரும் கிடையாது, ட்ரீட்மெண்ட்டு நம்ம இந்தியாவிலேயே அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்குரிய காசு நம்ம கொடுக்க முடியாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். ஆனால் எங்கள் அப்பாவையும் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் வச்சு பார்த்தோம். சரி. அப்போது திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா என்னப்பா நீங்கள் விரும்புறீங்க சொல்லுங்க. அப்பா சொன்னார் 3 வருஷம் நான் உயிரோடு இருக்கணும், ஏன்னா 3 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு 3 இயர்ஸ் எனக்கு ஜீவன் வேணும்னு சொல்லி ஜாப் பண்ணு. சரி சரி. என்னுடைய மைண்டில் வந்து டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் தான் ஞாபகத்துக்கு வந்தார். சரி. நேராக கேஜியில் இருக்கிற எஸ்டிடி பூத்தில் போய், அப்போல்லாம் ஹேண்ட் ஃபோன் கிடையாது இல்லை, நேராக எஸ்டிடி பூத்தில் போய் ஃபோன் பண்ணேன். சரி. ஃபோன் பண்ணோன்னா அவங்க வீட்டு நம்பர் எனக்கு தெரியும். ஓகே ஓகே. அப்போது எங்கள் அப்பாவும் டிஜிஎஸ் அங்கிளும் ரொம்ப க்ளோஸ், அதனால உடனே நான் ஃபோன் பண்ணோன்னா அவங்க கனெக்ஷன் பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன், இப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க, டாக்டர் வந்து ஃபேஸ் மேக்கர் வைக்கணுங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கிள், ஒன்று ஜோம் பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க, நீ போய் டாக்டர்ஸ்ட ஃபிட், ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபிட், ஃபேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கு அவருடைய ஹார்ட் ஃபிட்டுன்னு சொல்லி ஃபேக்ஸ் ரிப்போர்ட் வாங்கி ஃபேக்ஸ் அனுப்பு அப்படி சொல்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு தைரியம். சரி அப்பாவுக்கு சுகமாயிரும், தினகரன் ஐயாவே சொல்லிட்டாரு, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு, ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா இருக்குன்ட்டேன், உங்கள் அப்பாவுக்கு இருக்கா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்ட்டேன். இந்த குணம் யாருக்கு வருங்க? நேராக டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், டாக்டர் உங்களுக்கு டிஜிஎஸ் தினகரன் தெரியுமா? தெரியும், அவங்க பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபிட், ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபிட், ஃபேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கு, அது மட்டும் நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, நான் இப்போ ஃபேக்ஸ் அனுப்புனேன்னா உடனே அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிடுவாங்க, விசாலாம் புக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. உடனே டாக்டர் உடனே ரெடி பண்ணி ஸ்கேன் எடுக்கிறாங்க, அன்ஃபிட்டுன்னு வந்துருச்சு. டாக்டர் அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு. அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணும்போதே இறந்துருவாங்க. அந்த மாதிரி. அதனால் நீங்கள் வந்து ட்ராவலுக்கு நான் சஜஸ்ட் கொடுக்க முடியாது அப்படின்ட்டேன். இங்கே ஃபேஸ் மேக்கர் வைக்கிறதா இருந்தால் ஓகே அப்படின்றாங்க. பட் அங்கே போய் நீங்கள் ஃபேஸ் மேக்கர் வைக்கிறதா இருந்தால் ஒன்றும் முடியாது. அதனால இந்த ட்ராவல் ட்ரிப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் உடனே டிஜிஎஸ் ஐயாட்ட ஃபோன் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, சரி ஜோம் பண்ணிக்கோங்கன்ட்டோம். அப்புறம் கரெக்டாக 96 அக்டோபர் 29th இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது. அப்புறம் 29th நைட் நான் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு,
நாளைக்கு உன்னுடைய தகப்பனாரை நான் எடுத்துக்கொள்வேன். இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட இப்படி ஆண்டவர் நைட் பேசிட்டாரு. அப்புறம் காலையில் என்னுடைய தங்கச்சி எனக்கு அடுத்ததுக்கு அடுத்தது 5வது பிள்ளை ரூத் ஜாஸ்மின் சொல்லி என்கிட்ட வந்து, டொனால்டு கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார், இன்னைக்கு அப்பா இறந்துருவார், நீ வீட்டு காரியத்தில் சர்ச்சில் பாடி வைக்கிறதுக்கெல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணிடு ஓன் கத்திட்டா. அப்போ அன்றைக்கி வெனஸ்டே 30th வந்து வெனஸ்டே. எங்களுக்கு ஃபோன்லாம் கிடையாது. சரி. அது இந்த ரிங் ஃபோன் தான். அப்புறம் எங்கள் ஓனர் ஃபோன் தான் நாங்கள் பிபி ஃபோனாக கொடுத்துருந்தோம். சரி சரி. உடனே எங்கள் ஓனர் ஃபோன்லேருந்து அவர் வராரு, கேஜிலேருந்து ஃபோனு அட்டன் பண்ணால் உங்கள் அப்பா சீரியஸாக இருக்காரு, இம்மிடியேட்டாக புறப்பட்டு வாங்க. நேராக போகிறேன், ரொம்ப ஸ்பீடாக ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறேன், கார்லாம் கிடையாது அப்போ, ஸ்கூட்ரு தான். ஸ்பீடாக எடுத்துகிட்டு போய் கரெக்டாக காந்திபுரம் வரேன். 11:20. ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையாக போ, சரி உங்கள் அப்பாவை நான் எடுத்துட்டேன், உங்கள் அப்பாவை நான் கர்த்தருக்குள்ளே எடுத்துட்டேன், நித்திரை ஆகிட்டாருன்ட்டார். என்னடா இப்படி ஒரு இருதயத்தில் சொல்கிறாரு, ஒரு ஏவுதல் வருது சரி அப்படின்ட்டு மெதுவாக சிக்னலில் நின்று போனேன். போய் கரெக்டாக போகிறேன், எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. சரி. அப்பா எப்போ இறந்தாருன்னு கேட்குறேன். 11:20. 11:20. ஆனால் எங்கள் அப்பா வந்து 29th வந்து நைட்டு என்கிட்ட கேட்டார். ஓகே. டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னோடனே எங்கள் அப்பா, சரி நீ அருமநாயம் பாஸ்டரை கூப்பிட்டு எனக்கு கம்யூனியன் கொடுத்துரு. அப்புறம் 2வது பாஸ்டர் யோபன் ஞான பிரகாஷ் அவர் தான் அடக்கம் பண்ணணும். அப்படியே சொல்கிறாங்க. 3வது ஒயிட் அண்ட் ஒயிட் தான் எனக்கு போடணும், யாரும் பூ வைக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டாங்க. மலர் வளையம் மாலை எதுவும் என் பாடிக்கு மேலே வைக்கக்கூடாது. அப்போ ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஓகே. ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்றும் வைக்கக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி கரெக்டாக 11:20 இறந்துட்டாரு. பாடியை கொண்டாந்துட்டோம். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி கடைசியாக அவங்கள்ட்ட அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பர்சனலாக அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? பர்சனலாக என்ன பேசுனாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து சபையை கட்டு, நான் இது வரைக்கும் சொந்தமாக சபை கட்டலை, எல்லா ஸ்தாபனத்துக்கு தான் கட்டியிருக்கிறேன், உனக்காக ஒரு சபையை கட்டு. என் மனைவிட்டையும் அதான் சொன்னார். என்ன ஏஜ் அவங்களுக்கு இறக்கும்? கரெக்டாக 61. 61. ஓகே. என்டர். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வேதனையாக இருந்தது? அந்த அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஒன்றும் தெரியல, துக்கம் இல்லை, சரி அளவும் இல்லை. அடுத்த நாள் தான் அழுதேன், அடுத்த நாள் தான் அழுதேன். அப்பா இல்லை, அது வரைக்கும் நான் அழுததே கிடையாது. மரணத்துக்கு யார் ஊழியக்காரங்களாம் எல்லாரும் நிறைய பேர், நிறைய ஊழியர், ஜவஹர் சாமியில் அவர், ஹாரி கோம்ஸு, பாஸ்டர் அருமநாயகம், பாஸ்டர் ஞானப்பிரகாஷ் அவர் தான் எடுத்தார், பாஸ்டர் பொன்னப்பா, அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கிற நிறைய ஊழியர்கள். எங்கள் அப்பாவுக்கு எல்லா ஊழியர்களையும் தெரியும், ஏன்னா செக்ரட்டரியாக இருந்தவர் இல்லை, அப்பவும் அட் ப்ரெசன்ட் செக்ரட்டரி. எங்கள் அப்பா சாகும்போது பெண்டிகாஸ் ஃபெலோஷிப் கோயம்புத்தூருடைய ஃபெலோஷிப்பினுடைய செக்ரட்டரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அப்பா இத்தனை வருஷம் கூட பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய ஊழிய அனுபவம், அவங்களுடைய லைஃபு. நீங்கள் அப்பா வந்து இந்த விஷயம் வந்து அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் எந்த விஷயம் சொல்லுவீங்க? எங்கள் அப்பா வந்து வேர்ட் ஆஃப் காட், ஓகே, சத்தியத்தில் சரியாக இருப்பார். ஓகே. எங்கள் சர்ச்சில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிற 2 பேர், பிரேக்கிங் இன்ஸ்பெக்டர் 2 பேர் சர்ச்சில் மெம்பர். எங்கள் அப்பா அன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, பரிதானம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. சரி. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே எல்லாரும் கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி. அடுத்த வாரம் இந்த 2 பேர் வரல. ஓகே ஓகே. ஆர்டிஓ ஆஃபீஸில் பிரேக் இன்ஸ்பெக்டராக இருக்கிற 2 பேர் வரல. சரி. அப்போ அன்னைக்கு இவங்க 2 பேர்த்து வீட்டுக்கு போயிட்டார். 2 பேரும் பாஸ்டர், சரி எங்களுக்கு லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது, சரி நாங்கள் லஞ்சம் வாங்கி தான் ஆகணும், அதனால் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறானுங்க கொண்டு வந்து, நாங்கள் வாங்காமல் இருக்க முடியாது, உங்கள் பிரசங்கம் எங்களுக்கு எடுபடாது, கொஞ்சம் லிபரலாக ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னை போசிப்பார், உன்னை உயர்த்துவார், நீங்கள் லஞ்சம் வாங்காத, ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும், பேப்டிசத்துக்கு வரும்போது ஜுவல்ஸ் போடக்கூடாது, தாலி இருக்கக்கூடாது, இப்படிலாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, சாரி பாஸ்டர், நாங்கள் இனிமேல் வரல, நாங்கள் வேறு சர்ச்சுக்கு போயிட்டு. எங்கள் அப்பாவும் கேட்டார். எங்கள் அப்பா அது ஒரு அனுபவம், சரி, சத்தியம்.
ரெண்டாவது ப்ரேயர். இன்னைக்கு எத்தனை வீட்டில் குடும்ப ஜபம் இருக்குது யோசிங்க. எங்கள் வீட்டில் காலையில் 6 மணிக்கு குடும்ப ஜபம். குடும்ப ஜபத்தில் ஒரு வசனம் ஒப்பிக்கணும் 7 பேருமே. ஓ, ஒப்பிச்சாதான் காலையில் டிஃபன். முடிஞ்ச உடனே ஹோம் ஒர்க் பண்ணணும். 8 மணிக்கு குளிச்சிடணும். சரி. 8:30 மணிக்கு டிஃபனில் சாப்பாடு ரெடி எங்கள் அம்மா பண்ணிடுவாங்க. ஒரே ஆள் எங்கள் அம்மா அத்தனை பேர்த்துக்கும், சர்வெண்ட்லாம் கிடையாது. ரெண்டாவது டிஃபனும் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு 8:30 மணி 8:45 எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது பயங்கர டிசிப்ளின். ஏன்னா லிப்சி துரைட்ட வளர்ந்ததுனால. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே விளையாட போயிடுவோம். சரி சரி. திரும்பி வந்து புக்கு படிக்கணும். 9 o'clock ஷார்ப்பாக ஃபேமிலி ப்ரேயர். ஷார்ப்பாக 9 o'clock ஃபேமிலி ப்ரேயர் உட்காந்து அதுலேயும் ஒரு வசனம் ஒப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ரிக்டாக அவங்க. ஆமாம். அப்புறம் எவ்ரி வீக் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் எங்கள் வீட்டுக்கு மட்டும். ஃப்ரைடே தான் சர்ச்சில். ஏன்னா எங்கள் அப்பா தான் குடும்பத்திலே வீட்லேயே ஒரு சபை இருக்கு. 7 பிள்ளைகள். அப்புறம் இன்னொரு ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்தணும். 8 9 10 பேர் எல்லாம் பாயெல்லாம் விரிச்சு ட்ரம்மு டேமரின் மொராக்கோஸ் ஜால்ரா எல்லாம் சர்ச்சில் இருந்து எடுத்து வந்துடுவோம். எடுத்து வந்து வாசிட்டு அன்னைக்கு ஒரு சங்கீதம் ஒப்பிக்கணும். அப்பதான் சாப்பாடு. 1 சத்தியம், 2வது ஒழுக்கம், 3வது குடும்ப ஜபம், 4வது எங்க வீட்டில் எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நோ டிவி. யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பிலிப்ஸ் ரேடியோ தான். இந்த பிலிப்ஸ் ரேடியோல காலையில ஆத்மீக யாத்ரா விஸ்வாணி போட்டுட்டு அதுக்கு ஒரு கபோர்டு வச்சிருக்கிறாரு, பூட்டி வச்சிருக்காரு. அப்படியே அது மட்டும் தான். அப்புறம் சண்டே ஈவினிங்னா எல்லாத்தையும் கூட்டுவாரு 5 o'clock. சரி. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. கரெக்டா 5 o'clock ஒரு நிகழ்ச்சி வரும். இயேசு அழைக்கிறார். உட்காந்து கேட்கணும். ½ an hour அந்த நிகழ்ச்சி உட்கார வச்சிருவாரு. எல்லாத்தையும் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க சபையார் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சிருவாரு. கரெக்டா தினகரன் ஐயா ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் ஜப முகவரி ஜபத்தை அவைகள் இருந்தால் ஜப கோபுரம் 16 கிரீன்வே சாலை சென்னை 28. God bless you. ஆஃப் பண்ணிடுவார். ஓகே ஓகே ஓகே. போடவே மாட்டாரு. சினிமா பாட்டு போட மாட்டாரு. நியூஸ் போடுவாரு. சரி. அப்புறம் வந்து இந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி அவ்வளவுதான் எங்க அப்பா சாகர வரைக்கும். அப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஒயிட் அண்ட் ஒயிட்ல தவிர இருக்க மாட்டேன். ஆவிக்குரிய கோபம், குடும்ப கோபம், அடி பின்னிடுவார். அப்படியா? அடி பின்னிடுவார். ஸ்கூலுக்கு நான் போகாம விட்டுட்டேன். ஒரு 3 நாள் கட் அடிச்சிட்டேன். சரி. வெளியே அந்த சுடு மணல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மணலை எடுத்துட்டு வந்து வெறும் முழங்கால் போட வச்சார். அப்படி முழங்கால் போட்டு அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்பார். அன்பாவும் இருப்பாங்களா அதே நேரத்துக்கு? அன்புனா அடிச்சு அன்பு. அப்படியே இப்ப முழங்கால் போட வச்சிட்டார்ல, அப்புறம் எல்லாம் தண்ணி எல்லாம் விட்டு எண்ணெய் எல்லாம் போட்டு விட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நேர கடையில் கூப்பிட்டு போய் என்னடா வேணும் வாங்கி சாப்பிடு, மிட்டாய் வேணுமா, அப்போ வந்து இந்த கோல்டு ஸ்பாட்டு, சரி, அப்புறம் இந்த சும்மா சாதாரண பானங்கள் தான் இருக்கும், அதை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து நான் செல்ல பையன். 7 பேர் இருந்தாலுமே எங்க அப்பாவுடைய பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து செலவு பண்ற அளவுக்கு எனக்கு வந்து எங்க அப்பா செலவு கொடுத்துருக்காரு. செல்ல பையன். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? இப்போ 61 அவங்க இறந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தால் இன்னும் ஊரிய பெரிய வளர்ச்சி வந்துடும். ஓகே, பெரிய இன்னொன்று எங்கள் அப்பா என்னன்னா, எங்கள் அப்பாவுடைய மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரிங். ஓகே. 2வது இப்போ நீங்களே வந்து ஒரு கவரில் காணிக்க கொடுத்தீங்கன்னா எங்கள் அப்பா கேட்பார், இது என்ன காணிக்க? தசம பாகம். ஓகே, வாங்கிடுவேன். பொருத்தனை காணிக்க வாங்கிடுவேன். ஃபர்ஸ்ட் இதை சும்மா காணிக்க கொடுக்குறேன்னா திருப்பி கொடுத்துருவேன். ஓ, ஓகே ஓகே. எதுக்கு சும்மா நான் காணிக்க கொடுக்குறேன்? நான் வீட்டுக்கு வந்தால் நீ காணிக்க கொடுக்கலாம்,
இங்க சபையில எனக்கு எதுக்கு சும்மா காணிக்க கொடுக்குற? சரி சரி அதுக்கு தான் காணிக்க பெட்டி இருக்குல்ல, அதுல போட்டுரு. அப்படின்னு. ஓகே. தசம பாகம் பொருத்தனை மட்டும்தான் கையில வாங்குவாரு. சரி சரி சரி. அப்புறம் அதே மாதிரி பிடியரிசியில உண்மையா இருப்பாரு. எல்லாம் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் பிடியரிசி ஸ்டேஜில் கீழே அந்த அலுமினியத்தில் வந்து பாக்ஸா செஞ்சு வச்சிருப்பாரு. சரி. அரிசி, செலவு சாமானம் அப்படின்னு செஞ்சு வச்சிருப்பாரு, காய்கறி. வர்ற விசுவாசி நேரம் வந்து கொட்டிடணும் அரிசியை. சரி. அது புழுங்கல் அரிசி தனியா அதெல்லாம் கிடையாது, ஒரே அரிசி தான். நீங்க என்ன அரிசி கொண்டு வந்தாலும் ஒரே ஓகே ஓகே. காய்கறி, கோழி எல்லாமே. சரி சரி. ஆனா அது எங்க அப்பா பீரியடோட போயிடுச்சு. ஓகே ஓகே. எங்க அம்மாவே வந்து சாப்பாடுக்கு வந்து அந்த படியில போட்டு சரி ஒரு கையில ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பேக்ல போட்டுக்குவாங்க. போட்டு எங்க அம்மாவும் பிடியரிசி மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டு வருவாங்க. எங்க அப்பாவும் தசம பாகம் கொடுப்பாரு. தசம பாகம் எடுத்து வைப்பாருன்னா வேற மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. தசம பாகம் வந்து எங்க அப்பாட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ரெண்டாவது ஊழியர்களுக்கு கொடுக்கறத எங்க அப்பாட்ட தான் கத்துக்கிட்டேன், வேற யார்ட்டையுமே கத்துக்கல. அதே மாதிரி ஊழியர்களை உருவாக்குறதுல ஒரு சாதாரண விசுவாசிய ஜெபம் பண்ண வைக்க, சாட்சி சொல்ல வைக்க, பாட்டு நடத்த, சங்கீதம் எடுக்க, பிரசங்கம் பண்ண பழக்கி விட்டுருவாரு. ஓகே ஓகே. பழக்கி விட்டு நீ வெளியே கிளம்பு, நீங்க வேற உங்க இண்டிபெண்டா போய் ஊழியம் செய், இல்லைன்னா அசம்பிளியில போய் சேரு அப்படின்னு சொல்லிடுவாரு. எங்க அப்பா வந்து நிறைய பேரை பைபிள் காலேஜ்க்கு அனுப்பிச்சிருக்காரு, நிறைய பேரை பைபிள் காலேஜில் படிக்க வச்சிருக்காரு, நிறைய பேரை இண்டிவிஜுவல் தன்னுடைய அனுபவ ரீதியா அவங்கள வந்து ஊழியத்துல பயன்படுத்தியிருக்காரு. ஓகே ஓகே. அதுல எந்த விதமான சந்தேகம். அப்பாவோட வந்து அப்போ டிஜே சங்களோட நிறைய டிஜே சங்களோட வெரி க்ளோஸ். பாஸ்டர் டி மோகன் அவரும் எங்க அப்பாவும் வெரி க்ளோஸ். ஷார்ட் பீரியட் நிறைய தான் இருக்காங்க. ஆமா. ஸோ அப்பா பத்தி நிறைய பேசிட்டே வரும். அப்படி உங்க லைஃபையும் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.